ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாம். மார்னிங் எழுந்தாச்சு, பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியில் பால்கனியில் வந்து ஒரு வியூ பார்த்தாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு செடி வாங்கியிருந்தோம் இல்லையா, இன்னும் 2 வாங்கியிருக்கோம். இது பேர் கேட்க மறந்தாச்சு. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு இந்த செடி 2 வாங்கிட்டேன் நான் ஹேங்கிங்காக. ஒரு இதில் வந்து பூ பூக்கும், இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் வித் க்ரீன் மாதிரி இலையெல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் 2 இது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த செடியோட நேம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பால்கனி. நான் இது மாதிரி தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது மாதிரி வாங்கி வச்சிட்டேன். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை மெயின்டைன் பண்ண அப்புறம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன செடி, புதினா அந்த மாதிரிலாம் போடலான் இருக்கேன், பார்ப்போம். ஸோ பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இதில் ஏன் கிச்சனில் இப்படி வெள்ளையாக இருக்குன்னா, குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி அதிகமாக வருது. அதனால நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், கற்பூரமும் பவுடரும் மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி வச்சேன் நைட்டு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 5 டேஸாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ கரப்பாம்பூச்சி வரதில்லை அந்தளவுக்கு. இதே ரெகுலராக பண்ணலான் இருக்கேன். அது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது அது வரதுனால. பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். வீடும் கூட்டிட்டேன். அப்படியே பிக்ஸியை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். பிக்ஸிக்கு அப்படியே கோம் பண்ணி விட்டுறேன். ஆக்சுவலாக அவளுக்கு ரொம்ப ஹேர் வந்து சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதனால் ஹேர் ஃபால் கொஞ்சம் ஆகும். அதனால் அப்பப்போ கோம் பண்ணிவிடுவேன். அவளுக்கு சாப்பாடு மார்னிங் எழுந்தோன்னே சாப்பாடு வைப்பேன். அதுக்காக நான் அந்த கிண்ணம் எடுத்து கழுவ போனாலே அந்த சவுண்டு கேட்டு வந்துடுவா. அதை வாஷ் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடு வச்சாச்சு. ப்யூரிஃபையர் ஆன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அதோட ஆடை எடுத்து நெய் காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன் தொடர்ந்து. அது செய்யும்போது அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு. பட்டும் எழுந்துட்டாங்க. அவங்க எழுந்து வந்தோடனே கொஞ்சம் நேரம் பால்கனியில் போயிட்டு அந்த வெளிச்சம்லாம் காட்டுவேன். அப்படியே அவங்க கூட கொஞ்சம் நேரம் செடிக்காக எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ எப்படி தண்ணி ஊற்றணும்னு கேட்டால் அதை ஊற்றி காட்டுறாவ எனக்கு. இப்படி தான் தண்ணி சாய்ச்சி ஊற்றணும்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்க. நான் என்ன செய்கிறேனோ அதே மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணேன்னா அதை அப்படி தான் செய்யணும். அதை பாருங்கள், மேலே தூக்கி செடிக்கு தான் ஊற்றணுன்னு கையை தூக்குறா பாருங்கள். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு பண்ணுவாள். பட்டுவை குளிக்க வச்சாச்சு. மார்னிங் எழுந்தோடனே அவங்கள குளிக்க வச்சுருவேன். அதுக்கப்புறம் பால் கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். பிக்ஸி கூட கொஞ்சிட்ருக்காங்க. நான் தண்ணி கேட்டேன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பாட்டிலெல்லாம் அவங்க தான் கீழே போட்டு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் பிக்ஸி எப்படி கொஞ்சிற பாருங்கள். அவளை என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவா பாருங்கள். கீழே தள்ளி விட்டு அவள் மேலே ஏறி உட்காந்துக்கிறா இப்போ கொஞ்ச நாளாக. பிக்ஸியும் அவ்வளோ பொறுமையாக இருப்பாள். ரொம்ப வலிச்சிருந்தா தான் கத்திட்டு அதுவும் ஓடிடுவா. அவளை எதுவும் பண்ண மாட்டா. ஆதியாவை எதுவும் அட்டாக் பண்ண மாட்டா, ஓடிடுவா பயந்துட்டு. இப்போ பாருங்கள் அவள் மேலே ஏறி உட்காந்துப்பா. கஷ்டமாக இருக்கும். நான் எந்திரிப்பாப்பா வலிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறமும் எந்திரிப்பா, திரும்பி உட்காந்துருவா. அப்படியே லன்ச் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ ஜீரா ரைஸ் தான் பண்ணலான் இருக்கேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். கம்மியாக தான் போடுறேன் எனக்கும் பாப்பாக்குன்றதுனால. அப்புறம் ஜீரகம் நிறைய போட்டுட்டேன். அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுறேன். அது வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கி விட்டணும். அடுத்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வேணுமாலும் போட்டுக்கலாம். நான் பெப்பர் தான் போட்டிருக்கேன். பெப்பர் போட்டுட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்த பிறகு ரைஸ் போட்டு 2 விசில் விட்டு எடுக்க வேண்டியதான்.
சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு வந்து காரமாக ஏதாவது சிக்கனோ இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து உப்பு கொஞ்சம் கல் உப்பு வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நான் எப்பொழுதுமே இப்படி தான் வறுத்து அரைச்சி வச்சுப்பேன். சால்ட் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணுறது வீட்டில். ஸோ வந்து சால்ட்டை நல்லா வறுத்துட்டேன். அது தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதை ஆற வச்சுட்டேன் அப்படியே ஓரமாக. அப்படியே இந்த கார்னரில் இந்த ரேக்கில் வந்து அந்த கரப்பாம்பூச்சி இருக்குதுன்னு சொன்னாலே அதோட இதெல்லாம் அது ஏதோ தூசி மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதை வாஷ் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலான்ட்டு அந்த ரேக் ஃபுல்லாக எடுத்துட்டு ஃபுல்லாக அதில் இருந்த பொருள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். அந்த ரேக்கையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஃபுல்லாக எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. ஸ்பூன் இருந்த ஸ்டாண்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரைஸு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஜீரகம் நிறைய போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். இது நான் வீட்டில் செஞ்ச நெய் தான், அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஆடை சேர்த்துட்ருக்கேன். திரும்பி செய்யும்போது வீடியோ போடுறேன். பாப்பா சாப்பிட்டுட்டு எம்மி சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 வாய் 3 வாய் தான், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவ்வளோதான், அவங்களுக்கு தூங்குகிற டைம் ஆகிடுச்சு. தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பாப்பா தூங்குகிற டைமில் தான் வீடியோ எடிட் பண்ணுவேன், வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், அதெல்லாம் பண்ண முடியும். பாப்பா வச்சுட்டு என்னால் வீடியோ எடிட் பண்ணவே முடியாது. அதனால் அவள் தூங்க வச்சுட்டு நான் வந்து ஹாலுக்கு வந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பண்ணிகிட்ருக்கும் போதே இவங்க வந்துட்டாங்க. இவங்க தூங்கி எழுந்துட்டாங்க. அதனால் இவங்கள கொஞ்சமாக வந்து மடியில் படுத்துட்டாங்க. அவங்களுக்கு நான் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், கண்ணை மூடிட்டு அப்படியே சுகமாக அதை ஃபீல் பண்ணுவாங்க நம்ம தடவி கொடுக்கும்போது. அப்படியே அவ்வளோ கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவும் எழுந்து வந்துட்டாங்க. இப்படி தான் டோர் சாத்தி வச்சுருப்பேன். அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு எழுந்து அவங்க பாட்டுக்கும் வந்துடுவாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விளையாண்டுட்டு இப்போல்லாம் அதிகமாக ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அட்டென்ஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எப்போதுமே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள தூக்கி வச்சுக்கணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அடுத்து நொங்கு கொஞ்சம் இருந்துச்சு. அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன், வீடியோஸில் பார்த்துருந்தேன். பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு தட்டில் பொரி போட்டு கொடுத்தேன். அது அழகாக ஒன்று எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிட்ற டைமில் நொங்கு அந்த சர்பத் மாதிரி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நொங்கோட தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டேன். 1-2 சாஃப்டாக இல்லை, ரொம்ப கல் மாதிரி இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு சாஃப்டாக இருக்கிறத எடுத்துக்கிட்டேன். சுகர் எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் பால் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து கையிலே மசிச்சு எடுத்துக்கிறேன். மிக்சியில் போட்டால் அதோட டேஸ்ட் போடுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து கையில் மசிச்சுக்கணும். நாங்கள் நல்லா கையிலே மசிச்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு மசித்தேன். அதுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. ஏன்னா அது கொஞ்சம் 1-2 வந்து கல் மாட்டம் இருந்தது. அதனால் ஃபோர்க் வச்சுட்டு நல்லா நசுக்கி விட்டேன். அப்படியுமே ஒன்றும் பாதியமாக தான் இருந்துச்சு, பரவாயில்லன்னு விட்டுட்டேன். எனக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஆனால் நான் ரொம்ப பயந்தேன் எப்படி இருக்க போதோ. சரி ட்ரை பண்ணுவோம், கம்மியாக தானே செய்கிறோன்ட்டு செஞ்சேன். டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த பாலில் வந்து அந்த நொங்கோட ஃப்ளேவர் வந்து இறங்கிடுச்சு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் செஞ்சு சாப்பிட்ணும். அது நல்லா மசிச்சுட்டு சுகர் இனிப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஒரு 4-5 ஸ்பூன் போட்டேன் நான். அது போட்டுட்டு பாலை மிக்ஸ் பண்ணோம், அவ்வளோதான். இது சூப்பராக சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டா. சும்மா நொங்கு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் போல். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பாதியமாக தான் இருக்குது. இன்னும் கையில் மசிச்சு விடுறதுனா மசிச்சு விடலாம். இலை நொங்காக இருந்துச்சுன்னா அது நல்லா மசிஞ்சிருக்கும். இது கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்ததுனால அதுக்கு மேலே இது பண்ண முடியல. ஆனாலும் நல்லா தான் இருந்தது சாப்பிடும்போது. அவ்வளோதான், நொங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நான் பாப்பாவுக்கு கொடுத்தேன், விரும்பி சாப்பிட்டாங்க. அது பால் வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவளுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. ஒரு தடவையும் நான் ஸ்பூனில் கொடுக்கும்போது எம்மி சொல்லிகிட்டே இருந்தாவ. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணோம், நல்லா வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்னொரு தடவை செஞ்சு சாப்பிட்ணும்.
நொங்குலே இது வந்து சர்பத் சொல்கிறாங்க, ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க. நேம் எனக்கு சரியாக தெரியல. அப்படியே பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, பால் கொடுக்கணும். அப்படியே இந்த கழுவி வச்சது எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். திரும்பி இதில் ஃபுல்லாக இந்த பீங்கான் ஐட்டம்ஸ், அப்புறம் மேலே வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அப்படியே அதையே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அப்படியே இதை அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கார்னரில் வச்சுட்டேன். அவ்வளோதான், செட் பண்ணி வச்சாச்சு எல்லாமே. அப்படி இந்த உப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு, முன்னாடியே ஆறிடுச்சு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் அரைச்சேன். அதை நான் மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிட்டேன். சால்ட்டு வந்து கம்மியாக தான் தேவைப்படும், அதனால் சால்ட்டு ஒரு ஜாரில் வச்சுட்டு மிச்சம் கல் உப்பு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். பட்டு பாருங்கள், பக்கத்தில் வந்து பிடிச்சிட்டு அழுவுறா. இப்படி தான் நான் தூக்கணுன்றதுக்காகவே பக்கத்தில் வந்து அழுதுகிட்டே நிற்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் டைவர்ட் ஆகிடுவாங்க. நான் ஏதாவது கையில் கொடுத்துட்டா அப்படியே டைவர்ட் ஆகிடுவாங்க. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுவாங்க. அப்படியே சால்ட் அந்த ஜாரில் போட்டு இதை மூடி வச்சுப்பேன். இதை விட குட்டி ஜார் இன்னொன்று வச்சுருக்கேன். அதில் வந்து அப்பப்போ சமைக்கும் போது அதுலேருந்து எடுத்து போட்டுப்பேன். இதில் பெருசு, இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்படியே இதுவும் கல்லுப்பு இதில் இருக்குது. கல்லுப்பு வந்து மாவு கரைக்கும் போது, ஏதாவது குழம்பு வைக்கும் போதெல்லாம் கல்லுப்பு யூஸ் பண்ணிப்பேன். பாப்பாவுக்கு பால் கொடுத்தாச்சு. பால் குடித்தோன்னே அவங்க அழகாக சமத்தாக கொண்டு போய் வாஷ் பேஷனில் போட்டுருவாங்க. பாருங்கள், போட்டுட்டு கிளாப் பண்ணிட்டும் வருவாங்க. அது அவங்களுக்கு ரெகுலர் ரொட்டீன். அது அவங்க பால் குடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எழுந்திரிச்சு போய் போட்டுருவாங்க. அதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை, அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கிட்டாங்க. அவ்வளோதான். நைட் டின்னருக்கு வந்து தோசையும் சட்னியும், தேங்காய் சட்னியும் தான் அரைக்க போகிறேன். தேங்காவும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் வதக்கெல்லாம் போகிறதில்ல, டேரெக்டாக அரைக்கிறது தான். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணியாக வேணுன்னா தண்ணியாகவும் வச்சுக்கலாம், திக்காக வேணுன்னா திக்காக வச்சுக்கலாம். நல்லா மொருவலாக தோசை ஊற்றி இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். நிறைய பேர் எங்களோட சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். குக்கிங் வீடியோ தான் மேக்ஸிமம் போடுறேன். அது நான் எனக்கு தெரிஞ்சது தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது அதில் பிடிச்சிருந்தாலோ இல்லை ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுனாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நைட் தோசை தான். ஸோ அதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு, அரைச்சிட்டேன். இப்போ தாளித்து வச்சிடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுவே தேங்காய், பொட்டுக்கல்ல இதெல்லாம் வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டு வதக்குனா வந்து தண்ணி சட்னி மாதிரி அரைக்கலாம். அதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், தாளிச்சாச்சு. சட்னி அதில் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி இப்படியே கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இதுவும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நான் தண்ணி கலந்து ஊற்றிட்டேன். அரைச்சது கொஞ்சம் தான், அதனால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் கலந்துக்கிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் நல்லா காரமாக செய்வேன், அதுதான் நல்லாயிருக்கும். அவங்க டாடாவும் வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்க வந்து பாப்பாவை தூக்கி நல்லா கொஞ்சுவாங்க. அவளும் அவங்கள பார்த்தோன்னே நல்லா எக்ஸைட் ஆகிடுவா. தோசை ரெடி பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டதுனால கரெக்டாக சூடாக ஊற்றி கொடுக்கலான்னு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், தோசையும் அப்படியே நெய் ஊற்றி சூப்பராக முருவலாக ஊற்றியாச்சு. இந்த சட்னிக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நைட்டு அதே மாதிரி திரும்பி அந்த கற்பூரம் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து வச்சுட்டேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு. ஸோ மறுநாள் காலைல அதை வாஷ் பண்ணிவிடுவேன். இது ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டு. அவ்வளோதான், டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட் வீடியோவில் பார்க்கலாம். குக்கிங் ஆர் டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பாப்பாவையும் தூங்க வைக்க போகிறேன்.
பிக்ஸி வந்து ரூமுக்கு வெளியில் தான் தூங்குவா. ஸோ டோர் லாக் பண்ணிவிடுவா. அவள் ஹாலில் தான் தூங்குவா. அவளுக்கு ஒரு குட் நைட் சொல்லிவிட்டு அவ்வளோதான் தூங்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.